யோசிச்சு பாருங்க, ஒரு மாநில அரசுக்கு எதிரா 5 சென்ட்ரல் ஏஜென்சிஸ் ஒரே நேரத்துல களமிறங்குது. இது வெறும் பாலிடிக்ஸா? இல்ல, இது ஒரு இன்ஸ்டிடியூஷனல் சீஜ், அதாவது ஒரு நிறுவன முற்றுகை. வெஸ்ட் பெங்கால்ல நடந்தது இதுதான். எலெக்ஷன் கமிஷன்ல ஆரம்பிச்சு சென்ட்ரல் ஃபோர்சஸ் வரைக்கும் இந்த முற்றுகை எப்படி நடந்தது, இதுக்கு மம்தா பானர்ஜியோட திரிணாமுல் காங்கிரஸ் எப்படி லீகலாவும் பொலிட்டிக்கலாவும் பதிலடி கொடுத்தாங்க. வாங்க, இத பத்தி தான் நாம இன்னைக்கு விலாவாரியா பார்க்க போறோம். இந்த கேள்விதான் ரொம்ப முக்கியம். ஒரு அரசாங்கம் ஒரே டைம்ல 5 அலகலக முனைகள்ல இருந்து வர்ற தாக்குதலை எப்படி சமாளிக்கும்? இது வெறும் எலெக்ஷன் போட்டி கிடையாதுங்க. இது ஒரு முழுமையான ஸ்ட்ராட்டஜிக் வார். சோ இந்த முற்றுகை 5 முனைகள்ல நடத்தப்பட்டதுன்னு சொன்னேன் இல்லையா? அந்த 5 முனைகள் என்னென்ன, அது எப்படி ஒர்க் ஆச்சுன்னு இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். இத பாருங்க, இதுதான் அந்த 5 முனைகள். முதல்ல வோட்டர் லிஸ்ட்டை டார்கெட் பண்றது, அப்புறம் நிர்வாகத்தையே கண்ட்ரோல் பண்றது, மூணாவதா அரசியல் மிஷனரியை முடக்கிறதுக்கு ஏஜென்சி ரெய்டு, நாலாவதா சட்டமன்றத்தை செயல்பட விடாம தடுக்கிறது, கடைசியா கிரவுண்ட்ல ஒரு சைக்கலாஜிக்கல் பிரஷரை உருவாக்குறது. இது ஒரு மல்டி ஃப்ரண்ட் அட்டாக். வாங்க, முதல்ல வாக்காளர்கள் மேல நடந்த தாக்குதலை பத்தி பார்ப்போம். முதல் மற்றும் ரொம்ப ரொம்ப முக்கியமான முனை வாக்காளர்கள். இதுவரைக்கும் நடக்காத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வாக்காளர் பட்டியல் திருத்த மூலமா இந்த தாக்குதல் ஆரம்பிச்சுது. அதோட ஸ்கேலும் இம்பாக்டும் உண்மையிலே நாம கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பெருசு. 62 லட்சம், ஆமாங்க, 6.2 மில்லியன் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது எஸ்ஐஆருங்கிற பேர்ல வெஸ்ட் பெங்கால் ஓட்டர் லிஸ்ட்லேருந்து நீக்கப்பட்ட வாக்காளர்களோட எண்ணிக்கை இது. சும்மா யோசிச்சு பாருங்க, 62 லட்சம் பேர்னா அது எவ்வளோ பெரிய நம்பர். இந்த ஒரே ஒரு நம்பரே போதும் இந்த முழு விஷயத்தோட சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிறதுக்கு. இவ்ளோ பெரிய நீக்கத்துக்கு எலெக்ஷன் கமிஷன் சொன்ன காரணம் ரொம்ப விசித்திரமானது. லாஜிக்கல் டிஸ்கிரிபென்சி, அதாவது தர்க்கரீதியான முரண்பாடு. இதுல என்ன சுவாரஸ்யம்னா, இந்தியால வேற எந்த ஸ்டேட்லயும் இந்த காரணத்தை யூஸ் பண்ணவே இல்ல. வெஸ்ட் பெங்கால்ல மட்டும் ஏன்? இந்த கேள்விதான் பெரிய சந்தேகத்தை கிளப்பியது. சரி, இந்த லாஜிக்கல் டிஸ்கிரிபென்சி வழக்குகள் எந்தெந்த மாவட்டங்கள்ல அதிகமா இருந்துச்சுன்னு பார்த்தா விஷயம் இன்னும் கிளியரா புரியும். முர்ஷிதாபாத் மற்றும் மால்டா, இந்த 2 மாவட்டங்களுமே முஸ்லிம்கள் அதிகமா வாழ்ற பகுதிகள். இதனாலதான் இது ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவோட செய்யப்பட்டதா திரிணாமுல் காங்கிரஸ் குற்றம் சாட்டினாங்க. இந்த தாக்குதலுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் சும்மா இல்ல. அவங்களோட பதில் 2 முனைகள்ல இருந்து வந்தது. ஒரு பக்கம் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு லீகல் ஃபைட், இன்னொரு பக்கம் மக்கள் மத்தியில ஒரு பொலிட்டிக்கல் ஃபைட். அதாவது கோர்ட்ல சட்ட மொழியிலையும் பொதுக்கூட்டங்கள்ல அதே விஷயத்த சாதாரண மக்களுக்கு புரியுற மாதிரி காரசாரமான அரசியல் மொழியிலையும் ஒரே நேரத்துல பேசினாங்க. இதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. இப்ப நாம 2வது முனைக்கு வருவோம். எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் எப்படி மாநில நிர்வாகத்தையே தான் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்ததுன்னு பார்க்கலாம். இந்த டைம்லைனை பாருங்க. மார்ச் 15ஆம் தேதி எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்றாங்க. அதுக்கு அடுத்த சில மணி நேரத்திலேயே ஸ்டேட்டோட சீஃப் செக்ரட்டரியே மாத்துறாங்க. மார்ச் 24ஆம் தேதிக்குள்ள முதலமைச்சரோட தொகுதி உட்பட பல முக்கியமான தொகுதிகளோட தேர்தல் அதிகாரிகளே மாத்திட்டாங்க. எலெக்ஷனுக்கு 1 மாசம் கூட இல்லாதப்போ மொத்த அட்மினிஸ்ட்ரேஷனையும் தலைகீழா மாத்துறாங்க. இந்த கோர்ட் கல்கத்தா ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ண ஒரு மனுல இருந்து எடுத்தது. எலெக்ஷன் கமிஷனோட இந்த நடவடிக்கையோட தீவிரத்தை சொல்றதுக்கு இந்த ஒரு வரி ஒரு முழக்கமாவே மாறிடுச்சு. இது வெறும் டிரான்ஸ்ஃபர் இல்ல, அட்மினிஸ்ட்ரேஷனையே சிதைக்கிற செயல்னு வாதிட்டாங்க. இந்த லீகல் ஃபைட் எலெக்ஷன் கமிஷனோட அதிகார வரம்பையே கேள்விக்குள்ளாக்குச்சு. ஆமா, ஆர்டிகல் 324 எலெக்ஷன் கமிஷனுக்கு பெரிய அதிகாரங்களை கொடுக்குது. ஆனா அந்த அதிகாரத்தை நியூட்ரலா பயன்படுத்தணுமா இல்ல ஒரு பொலிட்டிக்கல் வெப்பனா பயன்படுத்தலாமா? இதுதான் அங்க எழுந்த முக்கியமான கேள்வி. சரி, இப்ப அடுத்த 2 முனைகளை சேர்த்து பார்க்கலாம். ஒன்னு அமலாக்கத்துறை, அதாவது ஈடியோட ரெய்டு. இன்னொன்னு கவர்னர் ஆபீஸ் உருவாக்கின தடைகள். இது 2ம் சேர்ந்து பொலிட்டிக்கல் பிரஷரை இன்னும் அதிகமாக்குச்சு. ஜனவரி 2026ல திரிணாமுல் காங்கிரஸுக்கு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி வகுத்து தர்ற ஐபேக் ஆபீஸ்ல இடி ரைட் நடத்தினாங்க. திரிணாமுல் இத ஒரு சாதாரண ரைடா பார்க்கல. தங்களோட எலெக்ஷன் பிரெயினையே தாக்கி டேட்டாவை திருடுற முயற்சிதான்னு சொன்னாங்க. முதல்வர் மம்தா பானர்ஜியே ரெய்ட் நடக்கும்போது ஸ்பாட்டுக்கு நேர்ல போனாங்க. இந்த ஒரு ஒரு சட்ட நடவடிக்கையே நேரடி அரசியல் மோதலா மாத்திடுச்சு. அதே நேரத்துல ராஜ்பவன்ல இருந்து சட்டமன்றத்துக்கு ஒரு முற்றுகை, யூனிவர்சிட்டி, ஹெல்த் மாதிரி முக்கியமான துறைகள் சம்பந்தப்பட்ட 8 பில்லுகளுக்கு கவர்னர் ஒப்புதல் கொடுக்காம காலவரையின்றி நிறுத்தி வச்சிட்டாரு. இது கவர்னரோட கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டியை மீற செயல்னு சொல்லி வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. நம்ம பார்த்த இந்த ஒவ்வொரு தாக்குதலும் தனித்தனியா நடக்கல, எல்லாமே ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியோட ஒரு பகுதி தான். திரிணாமுல் காங்கிரஸ் எப்படி அவங்களோட லீகல் ஃபைட்டையும் பொலிட்டிக்கல் கேம்பெயினையும் ஒன்னா இணைச்சாங்கன்னு இப்ப பார்க்கலாம். இந்த டேபிள் திரிணாமுல் காங்கிரஸோட டூவல் ஸ்ட்ராட்டஜியை ரொம்ப தெளிவா காட்டுது. பாருங்க, ஒவ்வொரு ஆக்ஷனையும் அவங்க 2 விதமா எதிர்கொண்டாங்க. கோர்ட்ல வாதாட லீகல் லாங்குவேஜ், அதே விஷயத்த மக்கள் கிட்ட கொண்டு போக ஷார்ப்பான பொலிட்டிக்கல் லாங்குவேஜ். ஒரே நேரத்துல 2 காலத்திலையும் போர் நடத்தினாங்க.
இந்த ஸ்ட்ராட்டஜியோட வெற்றிக்கு முக்கியமான காரணம் முதலமைச்சரோட பர்சனல் இன்வால்மெண்ட். லீகல் ஃபைட்ஸை வெறும் ஃபைல்களா பார்க்காம மம்தா பானர்ஜி தன்னையே அதோட முகமா மாத்திக்கிட்டாங்க. இது வாக்காளர்கள் மத்தியில ஒரு பெரிய எமோஷனல் கனெக்டை உருவாக்கிச்சு. இப்போ இந்த முற்றுகையோட கடைசி அங்கத்தை பார்க்கலாம். அதுதான் சென்ட்ரல் ஃபோர்ஸஸ் குவிப்பு. அதோட நோக்கம் வெறும் லா அண்ட் ஆர்டரா இல்ல அதுக்கு மேல வேற ஏதாவது இருந்ததா? 2500. ஆமா, இதுதான் 2026 எலெக்ஷன்ல வெஸ்ட் பெங்கால்ல இறக்கப்பட்ட சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்சஸ், அதாவது சிஏபிஎஃப் கம்பெனிகளோட எண்ணிக்கை. ஒரு மாநில தேர்தலுக்கு இவ்ளோ படைகளை இறக்குனது ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் நம்பர். இவ்ளோ பெரிய படைக்குவிப்பு, அதுவும் குறிப்பா மைனாரிட்டி மக்கள் அதிகமா இருக்கிற பகுதிகளில் நீங்க கண்காணிக்கப்படுறீங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜ் கொடுத்ததா சொல்லப்பட்டது. இது ஒரு விதமான பயத்தை உருவாக்குனதா திரிணாமுல் காங்கிரஸ் சொன்னாங்க. இது மாநிலத்துல அன்அஃபிஷியல் பிரசிடென்ட்ஸ் ரூல் நடக்குதுங்கிற அவங்களோட வாதத்துக்கு இன்னும் வலு சேர்த்தது. ஸோ வெஸ்ட் பெங்கால்ல நடந்த இந்த சம்பவம் நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்குது. ஒரு மல்டி ஃப்ரண்ட் இன்ஸ்டிடியூஷனல் அட்டாக்கை சமாளிக்கணும்னா லீகல் மற்றும் பொலிட்டிக்கல் பதிலீடுகளை ஒண்ணா இணைக்கணும். கோர்ட்ல வைக்கிற ஒவ்வொரு வாதமும் மக்கள் மன்றத்துல ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜா மாறணும். கடைசியா இந்த கேள்வி நம்ம முன்னாடி நிக்குது. வெஸ்ட் பெங்கால்ல நாம பார்த்த இந்த நிறுவன முற்றுகையும் சரி, அதுக்கு கொடுக்கப்பட்ட ஒருங்கிணைந்த பதிலடியும் சரி, இது இந்தியாவோட ஃபெடரல் சிஸ்டம்ல நடக்க போற அரசியல் போர்களுக்கான ஒரு புதிய பிளேபுக்கா மாறுமா? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.